கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இன்று கிறிஸ்தவ உலகங்களிலும் எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு அற்புதம் நடக்கணும். அற்புதம் எங்கே நடக்கிறது, அடையாளம் எங்கே நடக்கிறது என்று ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அற்புதம் வேத காலத்தில் நடந்ததா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் அற்புதம் இருந்ததா? புதிய ஏற்பாட்டு காலங்களிலே அற்புதம் நடந்ததா? இயேசுவானவர் அற்புதம் செய்தாரா? சீஷர்கள் அற்புதம் செய்தார்களா? முப்பிதாக்களின் காலங்களிலே அற்புதம் நடந்ததா? இன்று சபைகளிலே அற்புதம் நடக்கிறதா? இன்று சபைகளிலே அற்புதம் நடந்தால் அது வேத காலத்தில் நடந்த அற்புதத்தை போன்ற அற்புதம் நடக்கிறதா? அல்லது இன்றைய நடந்து கொண்டிருக்கிற அற்புதங்களுக்கும் வேத காலத்தில் நடந்த அற்புதத்துக்கும் இயேசுவானவரும் சீஷர்களும் செய்த அற்புதங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? இன்று நடக்கிற அற்புதத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா, நம்ப முடியுமா, அல்லது நம்ப கூடாதா? அந்த அற்புதத்தை தேவன் செய்கிறாரா, இயேசுவானவர் செய்கிறாரா, அல்லது அற்புதம் எப்படி நடக்குது? இதெல்லாம் பொது ஜனங்களுடைய இதயங்களில் இருக்கிற கேள்வி. இதை பத்தி நீங்க அதை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். இது கண்டிப்பாக அநேக பேருடைய மனதில் பெரிய மாறுதலை கண்டிப்பாக உண்டு பண்ண வேண்டும். ஆண்டவர் அதற்கு அந்த அற்புதத்தை குறித்து, அற்புதம் என்ன? அற்புதம் அந்த ஒரு வார்த்தை மிராக்கிள். அற்புதம் என்றால் என்ன? இன்னைக்கு அல்ல, அதாவது நான் கேட்கறது என்னன்னா, அந்த அற்புதம் என்ற வார்த்தைக்கு விளக்கம், மீனிங் இமிடியேட், ரொம்ப பெருசா இல்லாம அற்புதம்னா இது. இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில அற்புதம் அப்படிங்கிறது ஒருவரால செய்ய முடியாததை ஆண்டவர் செய்தார், ஒரு மருத்துவர் செய்ய இயலாததை ஆண்டவர் செய்தார் என்று சொல்லுகிற இன்னைக்கு ஜனக்கூடம் அதை அற்புதம் என்பதாக. ஒருவராலும் செய்யக்கூடாததை செய்தார். அது அற்புதத்துக்கு வேற நிறைய வார்த்தை சொல்லலாம். அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அற்புதம்னா புதுசா, புதிதா, புதுப்பிக்கிற அற்புதம். அது அற்புதம் இன்னும் விளக்கமா சொன்னா, கிழக்காய் இருந்ததை மேற்காய் மாற்றுவது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எப்படி வித்தியாசமோ அப்படி போன்ற ஒரு வித்தியாசம். அதுதான் ஒரு அற்புதம். எப்படி செத்து போயிட்டாரு, உயிரோட வந்தார், ஒருவராலும் செய்ய முடியாது, யாராலும் முடியாது. சரி, இதை குறித்து, இந்த அற்புதத்தை குறித்த பல கேள்விகள் நம்மளோட இருக்குது. பல கேள்விகள் நம்முடைய இதயங்களில் இருக்கலாம். எதை நான் நம்புவது, எப்படி நான் நம்புவது? இந்த நாட்களிலே அநேக ஆலயங்களிலே அற்புத பெருவிழா, அற்புத ஜெபவேலை, அற்புதம் அளிக்கும் திருவிழா என்று நிறைய நோட்டீஸ் பார்க்குறோம். வந்து அற்புதம் பெற்று கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நாட்களிலே அற்புதம் நடக்கிறதா? அப்படி நடந்தால் இந்நாட்களிலே நடக்கிற அற்புதம் வேத காலத்தில் நடந்த அற்புதங்களை போன்று நடக்கிறதா, அல்லது வித்தியாசம் இருக்கிறதா? இந்நாட்களிலே நடக்கிற அற்புதத்தை ஆண்டவர் கொடுக்கிற அற்புதமா இருக்கிறதா? அப்ப ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தால் எப்படி இருக்கும்? மனுஷனோ அது வேற சக்திகளோ அற்புதம் செய்தால் அது எப்படி இருக்கும் என்பதை குறித்து நம்ம இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். அதை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசை அவசியம். பரிசுத்த ஆவியானவர் வேத காலத்தில் நடந்தவைகளை நமக்கு நினைவுபடுத்தும்படியாக, ஞாபகப்படுத்தும்படியாக, அதை புரிந்து கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் இந்த கண்களை முடிவுமாய் பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற நடப்பினாவே பரிசுத்த ஆவியானவரே, பழைய ஏற்பாடு காலங்களிலே அற்புதம் இருந்தது, புதிய ஏற்பாடு காலத்தில் அற்புதம் நடந்தது. இயேசுவானவர் அற்புதம் செய்தார், சீஷர்கள் அற்புதம் செய்தார்கள், அப்போஸ்தலர்கள் அற்புதம் செய்தார்கள். இந்நாட்களிலே சபைகளிலே அற்புதம் நடக்கிறது. ஆனால் ஆண்டவரே, வேத காலத்தில் உள்ள அற்புதத்திற்கும் இந்நாட்களிலே நடக்கிற அற்புதத்துக்கும் வித்தியாசம் என்ன? அதை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தேவனுடைய உதவி செய்யும். எங்கள் கர்த்தராகிய தேவன் எங்களை சுகப்படுத்தினார், அற்புதம் செய்தார். அந்த அற்புதம் எப்படி இருக்கும்? நாங்கள் வேற சக்தியின் வழியாக
அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்போமேயானால் அது எப்படி இருக்கும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் வழியாக நீர் எங்களுக்கு விளக்கத்தை தரும்படியாக இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆகையால பாஸ்டர் நம்ம அற்புதத்தை குறித்து பார்க்கிறோம். நீங்க நம்மளோட சேர்ந்து அதாவது தெரிந்தவைகளை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க நான் இருக்கிறேன். உங்களுடைய ஊழிய நாட்களில் உங்களுடைய ஊழிய காலங்களில் அற்புதம் நடந்திருக்கிறதா? என்னுடைய ஊழியத்தில் அநேக நடந்திருக்கு. ஆமென். ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் சுருக்கமா சொல்லுங்களேன். இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு. இரண்டு விதமான பிரிச்சுக்கலாம். ஒரு அற்புதம், ஒரு வகையான அற்புதம் பிசாசை துரத்துறதுல இருந்தது. இரண்டாவது நோய்கள் சுசமானது. ரொம்ப மிக ஆச்சரியமாக சில நோய்கள் உடனே நீங்கினதை நான் உணர்ந்த முடியுது. என் பக்கத்தில் இருந்த அத்தனை பேரும் உணர்ந்த முடியுது. அது என்ன அப்படின்னா, இதை ஒரு சாட்சியாக கண்டிப்பாக சொல்ல வேண்டும். என்னுடைய மகள் ருபிசா, அவள் சிறு வயதில் அவளுக்கு ரொம்ப காய்ச்சல் வந்தது. அது வைரஸ் ஃபீவர் தான் சொன்னாங்க. விட்டு விட்டு காய்ச்சல் வந்துட்டே இருக்கு. அப்பொழுது என்னுடைய மனைவிக்கு குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். அப்போ அவர்களையும் கவனிக்கணும், இந்த பொண்ணையும் கவனிக்கணும். அப்பொழுது நான் ரொம்ப சிரமமாக இருந்தேன். அப்பொழுது அவளுக்கு மிக ஜுரம் அதிகமாயிடுச்சு. அதிகமான ஜுரம் இருந்துச்சு. உடனே என்னுடைய இடத்துல அவங்க, நீங்க எப்படி அந்த பொண்ணை பார்ப்பீங்க, ரொம்ப காய்ச்சலாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்களே, எப்படி தனியாக பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டியை இங்கே அனுப்பி வச்சாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்கிற பாட்டியை இங்கே அனுப்பி வச்சாங்க. அந்த பாட்டியமா எங்கிட்ட வந்தாங்க. நம்ம அது நம்முடைய திருச்சபை விசுவாசியம் வந்தாங்க. நாங்கள் எப்படியாவது அவங்களுக்கு கொண்டு போய் அந்த பாப்பாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலே பார்க்கணும். ஏன்னா ரொம்ப அழுதுட்டு ரொம்ப ஜுரம் அதிகமாக இருந்துட்டு சொல்லி. அப்போ அந்த பாட்டியமா சொன்னாங்க, அந்த அம்மா பேர் ராஜலட்சுமி. அவங்க திருச்சபை ஏற்றிட்டு இப்போ நம்முடைய திருச்சபையில அங்கே இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. சரி. அப்படி ஜெபம் பண்ணும்போது ஆண்டு கண்டிப்பாக சொல்ல கொடுப்பாரு. அப்படி அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது என்னுடைய உடம்புல என்னுடைய மகள் படுத்திருக்கிறேன், தோல்ல போட்டிருக்கிறேன். அப்போ ஜெபம் பண்ணும்போதே என்னுடைய உடம்பு சூடாக இருந்த உடம்பு அப்படியே கூலாயிடுச்சு. ஜெபம் முடியும் போது அவளுக்கு ஜுரம் இல்லை. அந்த அம்மா என்னுடைய மகளை உடம்புல கை வச்சுதான் இருக்காங்க. நான் அவளை தோல்ல போட்டிருக்கிறேன். அவங்களும் அதை உணர முடியுது. அந்த உடம்பு வெப்பத்தில் இருந்த அந்த உடம்பு சாதாரண நிலைக்கு வந்ததே உணர முடியுது. உடனே அந்த அம்மா ராஜலட்சுமி சொன்னாங்க என்கிட்ட, ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஜெபம் பண்ணேன். நான் அவற்றை முற்றிலுமாக இது குணமாயிருக்குமா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அப்போ பரவாயில்ல, நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு சொல்லி பக்கத்தில் போனோம். அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு, நல்லா இருக்கிற பிள்ளைய ஏன் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ எனக்கு அப்போ அது வரைக்கும் நான் ஜோன்னு ஆண்டு சுகத்தை தந்தா, பூர்ணமான சுகத்தை தந்தாங்கிற எண்ணம் எனக்கு வரல. ஜோம் போது அந்த உணர்ச்சி மட்டும் எனக்கு தெரிஞ்சு, அந்த பொண்ணுடைய சூடு குறைந்தது என்ன தெரிஞ்சு, நல்லா தெரிஞ்சு. என் உடம்பு அப்படியே ரொம்ப சூடுல இருந்து என் உடம்பு குளிர்ந்தது தெரிஞ்சு. அதே இதுவே அந்த அம்மா சாட்சினாங்க. அந்த அம்மா சாட்சினாங்க சர்ச்சில் சுப்ராயபுரம் சபையில சாட்சினாங்க. நேற்று தினத்துல நாங்க ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் பூர்ணமான சுகத்தை எங்களுக்கு தந்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சாட்சினா, நானும் சாட்சி சொன்னேன். அப்போ பாஸ்டருடைய ஊழிய நாட்களிலே உங்களுக்கு நிறைய சொந்த வாழ்க்கையிலும் அற்புதம் நடந்திருக்குது, வெளியவும் அற்புதம் நடந்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால ஆண்டவர் நாட்களிலும் அற்புதம் செய்கிறார். அந்த அற்புதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயா சொன்னது போல காய்ச்சல் இருந்துச்சு, ஜெபம் பண்ணி முடிஞ்ச உடனே காய்ச்சல் இல்லாம போயிட்டு, அது இவர் சொல்லல சுகமாயிட்டுன்னு இன்னொரு நபர் பார்த்து, இவ்வளவு விளைக்கிறவா இருந்த பிள்ளை நல்லா ஆயிட்டு
அதுவும் செய்தார். அது பெரிய அற்புதம். 2002வது வருஷமோ 2003வது வருஷமோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, பிரான்ஸுக்கு நான் 2002 2003 ஆண்டுல பிரான்ஸுக்கு வந்திருந்தேன். அப்பொழுது சிறு பிள்ளைகளுக்கு இசைக்கருவிகளை கற்றுக் கொடுக்கும்படியாக பாரிஸ்ல ஒரு ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் இசைக்கருவி கற்றுக் கொடுக்கும்படியாக கடந்து போனேன். அந்த வீட்டில் ஒரு நல்ல அக்கா இருக்கிறாங்க. அந்த வீட்டில் 2 பிள்ளைகளுக்கு நான் இசைக்கருவியை கற்றுக் கொடுத்தேன். இசைக்கருவி கற்று கிட்டாரும் கீபோர்டும் கற்றுக் கொடுத்து விட்டுட்டு டெய்லி அந்த மியூசிக் கிளாஸ் வந்தோடனே நான் ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்பேன். சரி ஜெபம் பண்ணுங்கன்ட்டு வந்துடுவேன். நான் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணும் பொழுது அந்த அக்காவும் அவருடைய பிள்ளைகளும் வந்து ஜெபத்துக்கு வருவாங்க. அவங்க வீட்டுக்காக வரமாட்டாரு. இவர்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து அந்த பாரிஸுக்கு வந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேவஜனம். அவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு. ஒரு வேலை சிங்கராயர் என்று நானும் யோசிக்கிறேன். அந்த பேரு நான் சரியா சொல்லலாம், தவறு செஞ்சு விடலாம். ஆனால் அவர்களுக்கு என்னுடைய பெயர் தெரியும். ஒரு வேலை இந்த செய்தியை அவர்கள் பிரான்ஸ்ல இருந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு நன்கு புரியும் நான் அவர்களை குறித்து தான் சொல்கிறேன் என்று. அப்போ ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த அக்காட்ட சொன்னேன், அவங்க வீட்டுக்காரர் வரமாட்டாரா? இல்லை, அவர் வர்றதில்லை. அவர் வந்து பெரிய விக்கிரகத்தை வழங்கி கொண்டு அங்கேயே வர்றதுக்காக வரமாட்டாரு. நான் ஏன் வரமாட்டாரு? அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னா, ஆமா அவருக்கு எந்திரிச்சு வேலை சொல்றாரு, முதுகுல பெரிய பிரச்சனையா இருக்குது. எந்த வேலைக்கு போனாலும் வேலையை விட்டுட்டாரு. ரொம்ப 12 வருஷமாக அவருக்கு முதுகுல பெரிய வேதனை இருக்குது, தீராத வேதனை. அவரால் எந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய முடியல, எந்த வேலையும் நினைச்சிருக்க முடியல, ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னா நான் அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு அந்த அண்ணன் இருக்கிற இடத்துல போய், அண்ணன் நல்லா இருக்கிறீங்களா? அவர் நல்லா இருக்கிறேன். நான் தமிழ் பேசுறோட அவருக்கு சந்தோஷம். அப்போ நாளைக்கு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னு. ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. உடனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் நான் பிள்ளைகளுக்கு இசைக்கருவி சொல்லிக் கொடுக்க முடியாது போறேன். அன்னைக்கு உபவாசம் பண்ணிட்டு ஜெபஸ்தலோடு போறேன். அங்க போயிட்டு அந்த அண்ணனுக்கு அண்ணன் ஜெபம் பண்ணட்டுமா? ஜெபம் பண்ணுங்கன்னாரு. உடனே என்ன பண்ணேன், எங்க உங்களுக்கு வழி இருக்குது? அந்த முதுகு பகுதியை காட்டினார். உடனே நாங்க கை வச்சு ஜெபம் பண்ணட்டுமா? சரி அப்படின்னு சொன்னாரு. உடனே என்னுடைய கருத்துல கொஞ்சம் எண்ணெயை போட்டு அந்த முதுகுல தடவி ஒரு 3 அடி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல ஆண்டவருடைய சுகத்தை கட்டளையிடும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தேன். சாயங்காலம் ஒரு 5-6 மணி போல அந்த அக்கா எனக்கு போன் பண்றாங்க, அண்ணன் சுகமாயிட்டாரு, நல்ல ஆகி போச்சு, அண்ணன் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாரு. எனக்கு ஆச்சரியமாயிட்டு. நான் அன்னைக்கு நினைச்சேன் நான் சுகப்படுத்திட்டேன் யோசித்தேன். அதுக்கு பின்புதான் வேதாகமத்தை வாசித்து பார்க்கிற வரையில தேவன் ஒருவரே சுகம் தர முடியும். கர்த்தர் யாரை அபிஷேகம் பண்ணுகிறாரோ, நம்முடைய கரங்களை அபிஷேகம் பண்ணினால் நம்மை உபயோகப்படுத்தி சுகத்தை தருவார். இது ஒரு அற்புதமான ஒரு இன்றும் ஜீவிக்கிற ஒரு சாட்சியா இருக்கிறது. அவர்கள் பிரான்ஸ்ல பாரிஸ்ல எங்கேயாவது ஒரு பகுதியில் வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன். அது என்னுடைய ஊழிய பாதைகள். நான் அறிந்த மற்றவர்களுக்கு ஆண்டவர் செய்த ஒரு அற்புதம், அதை நான் செய்தேன் என்று சொல்ல முடியாது, கர்த்தர் செய்தார். என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னார். அது ஒரு பெரிய வித்தியாசம். அன்று சுகமானவர் இன்றும் சுகமாய் இருப்பார் என்று நான் கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். இன்னொரு அற்புதம் கேட்டீங்கன்னா, என்னுடைய சொந்த வீட்டில் என்னுடைய அம்மா மரண படுக்கையில் இருந்தார். நான் கல்லூரியில போதகத்துக்காக படித்துக் கொண்டிருக்கிறேன். அவங்க மரண படுக்கையில் இருக்கிறாங்க. சுகர் எல்லாம் கூடி போய் நாட்களை எண்ணிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்க பிள்ளையெல்லாம் வந்து பார்த்து சொல்லுங்க, செத்து போறாங்க, இன்னும் பழக்க மாட்டாங்க. நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ட்ரெங்கால் வருது, டெலிகிராம் வருது. என்னன்னா உடனே கிளம்பா. எனக்கு பயம், யாரும் செத்து போயிட்டாங்களோ. அம்மா சோகமாக இருக்காங்க, உடனே கிளம்புவா. நான் வழியெல்லாம் அழுத்தம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவரே, நான் இன்னும் படிச்சு முடிக்கல, எனக்கு இன்னும் திருமணம் ஆகல, எங்க அம்மா இன்னும் இருக்கணும், உயிரோட இருக்கணும்னு அழுத்தம் பண்ணிட்டு வரேன். வந்து பார்த்தா மருத்துவமனையில செத்து போன குடம் போல கொஞ்சம் மூச்சு வந்துட்டு இருக்குது. கை காலெல்லாம் குறுகி விட்டது, உடல்ல வெறும் எலும்புதான் இருக்குது. கடைசி மணித்துளி நேரங்களா
அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு வந்து கொண்டு இருந்தேன். இங்கே வந்து பார்த்த உடனே எங்கள் அம்மா அப்படியே ரொம்ப பிரகரமாக இருந்தாங்க. எங்கள் அம்மா கடைசி வார்த்தைகளெல்லாம் பேசுகிறாங்க, முடியலை. உடனே எங்கள் அம்மாவோட பண்ணேன்னா நான் அந்த எண்ணெயை எடுத்து கை காலெல்லாம் தடவினேன். கையெல்லாம் அப்படியே இருந்ததை விரிச்சு விட்டு இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே எத்தனை பேருக்கு சுகத்தை தந்திருக்கிறேன், இந்த என்னுடைய தாய்க்கும் சுகத்தை தாங்க, ஆயுசான கூட்டித்தாங்க, காலெல்லாம் கூறி போச்சு, அப்படியே எழுந்து நடக்க முடியாத ஒரு காடு, ஆண்டவரே என்னுடைய தாயை எழுந்து நடக்க செய்யுங்க, நீ ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஜோபனுக்கு நான் வந்துட்டேன். ஆண்டுடைய கிருபை நிமித்தமாக 2-3 நாள்ல செத்து போயிடுவாங்கன்னு சொன்ன அந்த மருத்துவர் இன்னைக்கு 15 வருஷமா எங்க அம்மா உயிரோட இருக்கிறாங்க. நான் நினைத்தேன் நான் சுகப்படுத்தி விட்டேன் என்று யோசித்தேன். நான் சுகப்படுத்தவில்லை, கர்த்தர் சுகப்படுத்தினார். இன்று சபைகளிலே அற்புதங்கள் நடக்கிறது. அந்த பாஸ்டர் அற்புதம் செய்வார்கள். இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு பேசிக்கிறேன். அற்புதம் இன்னைக்கு பிசாச வெட்டுறதுக்கு தனி போதகர். அந்த பாஸ்டர் போனா அவர் பிசாச வெட்டுவாரு, இந்த பாஸ்டர் போனா அவர் அற்புதம் செய்வாரு, இப்பதான் சில பெரிய வளமையான ஊழியர் என்று இன்று பலவிதமான பேச்சுக்கள் இங்கும் அங்கும் நடக்குகிறது இல்லையா? சிலர் ஓடுறாங்க அற்புதம் செய்வாரு அப்படின்னு. சிலர் பாத்தீங்கன்னா அவர் தெய்வத்துக்கு சமமாக ஆண்டு வசம் சொல்றது, ஆண்டவர் சுகப்படுத்தாவிட்டார், குமாரன் விடுதலையாகவிட்டார், மெய்யாகவே நம்ம விடுதலையாக முடியாது. சரி, இப்படி இருக்கிற காலகட்டத்துல இன்று அற்புதம் நடக்கிறதா? இன்றும் நடக்கிறது, இன்றும் நடக்கிறது. ஆனா பல வகையான அற்புதம் நடக்குது. இன்று முக்குக்கு மூளைக்கு எல்லா இடமும் சபை வந்து போச்சு. அங்க போனா அங்க சுகம் கிடைக்கும், இங்க போனா சுகம் கிடைக்கும் அப்படின்னு இங்கிட்ட அங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் அசுத்தாவியை பிடிச்சி ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் அந்த அசுத்தாவி வாரமாக வந்துட்டே இருக்குது? அப்போ இயேசுவானவர் அசுத்தாவி பிடிச்சவனை சுகப்படுத்தினாரா? ஆமா. சுகப்படுத்தின பின்பு அவனுக்கு மறுபடியும் அசுத்தாவி வந்துச்சா? வரல. அப்படி இருக்க ஏன் இன்று நம்முடைய சபைகளிலே நீங்க போகிற ஆலயங்களிலே பாடுகிற பொழுது கர்த்தரை துதிக்கிற வேளையில அசுத்தாவில நிரம்பி வருகிறவன் வாரமாக ஆடிக்கிட்டே இருக்கிறான், சுகம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அப்ப யார் சுகப்படுத்துகிறது? கர்த்தர் சுகப்படுத்தினால் மெய்யாகவே நீங்கள் சுகமாக்குறீர்கள், ஒருமுறை சுகப்படுத்தினா பூரண சுகமாகிறோம். அப்போ அப்படி இருக்க இன்று சபைகளிலே வேறு விதமான அற்புதங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு வாரமும் அற்புத நாட்கள். இந்த அநேக திருச்சபைகள்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதம், ஒவ்வொரு நாளும் பிசாச, ஒவ்வொரு வாரமும் பிசாசு, அநேக பிசாசுகள் திருச்சபைக்கு வருகிறது, அநேக பிசாசுகளை போத வெட்டி கொண்டிருக்கிறது. இது அவர்கள் பிசாசு பெயர்வோ மறுபடி வருவோம். அநேக தொடர்ந்து அந்த திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கே மாறி மாறி அவர்கள் வந்து, அதாவது எனக்கு புரியல நீங்க சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு உங்க சர்ச்சில் நான் ஒரு மெம்பர் வச்சுக்கோங்களேன், எனக்கு அஷ்டாங்க பிடிச்சிருக்கு, நான் இந்த வாரம் கோயிலுக்கு வரேன், சர்ச்சுக்கு வரேன், ஆடுறேன், கத்துறேன், கதறேன், உருளுறேன், கை வச்ச உடனே கீழே விடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் ஜோம் பண்ணோட எரிச்சு நான் போயிடுறேன். அப்போ எனக்கு அஷ்டாங்க போயிட்டா சுகம் அடைஞ்சிட்டேன். அடுத்து படுத்து எழுதிட்டு போறேன், அடுத்த வாரம் வந்து அதே மாதிரி படுத்து எழுதிட்டு புலம்பிட்டு கதறிட்டு போறேன். எப்படிப்பட்ட அற்புதம் நடக்குது? இன்றைக்கு அதை சரியாக புரிந்து கொள்ளாத நிலை இருக்கிறது. அற்புதம் ஒரு தடவை நடந்தால் அது நிரந்தரமாக ஆண்டவர் செய்தார். ஆமென். அதைத்தான் வேதாகமம் சொல்லுது. நான் பார்க்கிற திருச்சபையிலே அப்படி பிசாசுகள் வருகிறதில்லை, உள்ளுக்குள்ளே வருகிறதில்லை. ஆனால் அநேக திருச்சபைகளை நான் பார்த்திருக்கிறேன். திருச்சபை முன்பதாக அநேகர் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். போதகர் ஜோமன் ஆரம்பித்த பொழுது ஆரம்பிச்சிருவாங்க. அவர் கையை துள்ளி குதிச்சு ஆடுவார்கள். பிசாசு சத்தமிடும், அவர் விரட்டுவார். உடனே அதுக்கு பயந்து போதை போல போய்விடுகிறது. அடுத்த வாரத்துல திரும்பவும் அதே இடத்துல அந்த பெண்மணிகள் என்றால் அதே ஆண்கள் திரும்பவும் அதே இடத்துல ஆட ஆரம்பிக்கிறார். அதே இடத்துல ஆரம்பித்து திரும்பவும் போதகர் அமைச்சை விரட்டுகிறார். அவைகள் போகிறது. ஆகையால போதகர் சொல்வதை போன்று ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இயேசுவானவரும் வேத காலத்திலும் ஒருவன் சுகம் அடைந்தால் அவன் பூர்ணமாய் சுகம் அடைந்தான். ஒருவனுக்கு அசுத்தாவி பிடியிலிருந்து சுகம் அடைந்தான் என்றால், விடுதலை பெற்றான் என்றால் அவன் முழுமையாக விடுதலை பெற்றான். மறுபடியும் அவன் அசுத்தாவில நிரம்பி ஆடினதாக ஆண்டவர்
எப்படி நடக்குது? ஒரே குழப்பமா இருக்கு பாஸ்டர். எதை நம்புறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அற்புதத்தை அடையாளத்தையும் நாடி ஓட வேண்டியதா இருக்குது. என்ன செய்யணுமே எனக்கு தெரியல. அப்படிங்கும் போது உங்களை நாங்கள் பரிசுத்த வேதாகமத்துக்கு எடுத்து போக விரும்புகிறோம். ஆண்டு வசனத்துக்குள்ள நம்ம எடுத்து போய் ஆண்டு வசனம் என்ன சொல்கிறது என்று நம்ம பார்ப்போம். வேதாகமத்துல நடந்த அற்புதங்கள் எப்படிப்பட்டதா இருந்தது, அந்த வேத காலத்தில் நடந்த அற்புதத்துக்கும் இந்த நாட்களிலே நடக்குகிற அற்புதத்துக்கும் வித்தியாசம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ பழைய பாட்டு காலத்துல அற்புதம் நடந்ததா இல்லை? பழைய பாட்டு காலத்துல அநேக அற்புதங்களை நாம் வாசிக்கிறோம். நிறைய அற்புதம், அதாவது நிறைய அற்புதங்கள் சொல்றது போன்று எல்லாத்தையும் பார்க்க முடியாது கூட ஒரு சில அற்புதத்தை நம்ம பார்ப்போம். பழைய பாட்டுல ஒரு சில அற்புதம், அந்த அற்புதத்துக்கும் இந்நாட்களிலே நடக்குகிற அற்புதத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று நம்ம பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட அற்புதத்தை நம்ம பார்க்கும்போது பழைய பாட்டுல நாமான் சொஸ்தமான், குஷ்டரோகி நாமான் சொஸ்தமான். அவனுக்கு குஷ்டரோகம் இருந்துச்சு. அது ஒரு தொழுவியாதி, அது ஒரு அந்நாட்களிலே தொழுவியாதிக்கு சம்பந்தமான ஒரு யார் விரும்பாத ஒரு வியாதி, தொழுவியாதி. நாமான் பெரிய அதிகாரி, அவனுக்கு தொழுவியாதி இருந்துச்சு. ஒதுக்கி வச்சிருவாங்க. இந்த குஷ்டரோகத்துல என்ன ஒரு ஒரு தன்மை இருக்குன்னா, அதை பத்தி நான் ஆரம்பம் படிக்கும்போது அந்த குஷ்டரோகம் கையில வந்துச்சுன்னா அந்த இடத்துல உணர்வு இருக்காது, உணர்வு இல்லாமல் போகும். அந்த நாமானுக்கு சரீரத்துக்கு ஏதுவான குஷ்டரோகம் இருந்தது. இன்று நமக்கு நிறைய பேருக்கு ஆவிக்குரிய குஷ்டரோகம் இருக்குது. உணர்வு இல்லாம போறோம். பொய் பேசுவது தவறு, ஆனா பரவாயில்ல, உணர்வு இல்லை, என் கர்த்தருக்கு அது பிரியம் இல்லை அப்படிங்கிற உணர்வு கிடையாது. ஜெபிக்க வேண்டும், ஆனா அந்த உணர்வு இல்லை. வேதத்தை வாசிக்க வேண்டும், அந்த உணர்வு இல்லை. கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும், அந்த உணர்வு இல்லை. பிள்ளைகளை தேவனுக்கு பிரியமாய் வளர்க்க வேண்டும், அவர்கள் தேவ கிருபையில் வளர்க்க வேண்டும், ஆனால் அந்த உணர்வு பெற்றோருக்கு இல்லை. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் பிள்ளைகள், ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு இல்லை. நம்ம சில பாவங்களையும் தப்புகளையும் நம்மளை அறியாமையே செய்யறோம். யாருன்னா உணர்வே இல்லாம போயிட்டோம். அது பேரு ஆவிக்குரிய குஷ்டரோகம். இந்த நாவலுடைய குஷ்டரோகத்தை பார்க்கும்போது அவனுக்கு குஷ்டரோகம் இருந்துச்சாமா, அவன் எங்க போக வேண்டியதா இருந்துச்சு? தேவனுடைய வேலைக்காரராகிய அவருடைய தீர்க்கதரிசியை பார்க்க வேண்டியதாக போச்சு. அவர் சொல்றாரு, எலிசாவை பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு? எப்பா இந்த கழிவை போட, அந்த கழிவை போட அப்படின்னு சொன்னாரா? அடுத்த சோப்பை போட்டு நல்ல சுத்தமான குளின்னு சொன்னாரா? அவர் என்ன சொன்னாரு? போய் 7 தடவை முங்குனார். எந்த ஆத்திரம் சொன்னாரு? ஒரு அழுக்கான ஒரு ஆத்து. அப்போ அந்த நாமாட்ட போய் அந்த ஆத்துல 7 தடவை முங்கு. இவன் வந்த பொழுது அவர் யோசிப்பா, நான் ஒரு பெரிய அதிகாரி, வந்த உடனே அவர் எனக்கு பயந்து போய் முன்னாடி வருவாரு, எடுபடி வேலை செய்வாரு. கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, அநேக ஊழியக்காரங்க பெரிய பெரிய வியாபாரிகளுக்கு எடுபடி வேலை செய்யறவங்களா இருக்காங்க. பெரிய பெரிய எம்எல்ஏ, எம்பிஸ், அரசியல்வாதிகளுக்கு ஓடுறாங்க சொந்த ஆதாயத்துக்காக. தன்னுடைய காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும் அப்படின்னு ஓடுறவங்க இருக்கிறாங்க. இந்த தேவதாசன் ஓடவில்லை. அந்த தேவதாசன்